Next நம்ம பார்க்க போகிறது increasing and decreasing functions. Increasing and decreasing function என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதில் வந்து நம்ம டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். Let I be an open interval contained in the domain of a real valued function f. Open interval உள்ள ஒரு real valued function f, then f is said to be increasing. Increase அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த இன்டர்வல்ல இருந்து x1 less than x2 இருந்தாச்சுன்னா f of x1 less than or equal to f of x2. அதாவது இப்போ இதில் வந்து x1 x2 ரெண்டு வேல்யூ எடுக்கிறோம். அப்போ அதில் f of x1 y வேல்யூ f of x1 என்னது y equal to f of x. அப்போது y வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், x வேல்யூ x1 less than x2 இருந்தால் f of x1 less than or equal to f of x2 இருந்தாச்சுன்னா for all x1 x2 belongs to I இருந்தால் அது என்னது, அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்டிஷன் ஃபார் increasing function அப்படினு கேட்டா நீங்க இதான் எழுதணும். condition for increasing function by using definition கேட்டா அப்படி எழுதணும். x1 less than x2 ஆ இருந்து if x1 less than x2 implies f of x1 less than or equal to f of x2 for all x1, x2 belongs to I. அது மாதிரி strictly increasing அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இது என்னது strictly increasing அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வித்தியாசம் பாருங்க இந்த ரெண்டுக்கும். if x1 less than x2 implies f of x1 less than f of x2. இதில் பாருங்க ஈக்குவல் இருக்கு, இதில் ஈக்குவல் இல்லை. புரியுதா? இதில் கண்டிப்பாக இதில் மேபி ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஒய் வேல்யூ ஈக்குவலாகவும் இருக்கலாம். பட் இங்கே என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒய் வேல்யூவும் எஃப் ஆஃப் x1 y1 லெஸ் தேன் y2 தான். தட் இஸ் எஃப் ஆஃப் x1 லெஸ் தேன் எஃப் ஆஃப் x2 தான். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் என்ன தான், ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு ஐ தான். இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆன் ஐ, சின்ன வித்தியாசம் தான் பாருங்க. x1 லெஸ் தேன் x2 இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் x1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கேயும் லெஸ் தேன் இங்கேயும் லெஸ் தேன், இங்கேயும் லெஸ் தேன் இங்கேயும் லெஸ் தேன். அப்போ ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து என்னது, இன்க்ரீசிங். சரியா? இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இன்க்ரீசிங்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா வெறும் லெஸ் தேன் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு சிம்பிளும் சேமாக இருந்தால் தான் இன்க்ரீசிங். புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சிம்பிளும் சேமாக இருக்கணும். மேபி கிரேட்டர் தானே வரலாம், x1 கிரேட்டர் தான் x2 இருந்து f of x1 greater than or equal to, ரெண்டு சிம்பிளும் சேமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. லெஸ் தேன் தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி டிக்ரீசிங் ஆன் ஐன்னு கேட்டாச்சுன்னா x1 less than x2 implies f of x1 greater than or equal to f of x2. இங்கே லெஸ் தேன், இங்கே கிரேட்டர் தேன். அப்போ கிரேட்டர் than or equal to இருக்கிறதுனால வெறுமனே டிக்ரீசிங் சொல்கிறோம். புரியுதா? அதே இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா if x1 less than x2 implies f of x1 greater than f of x2. f of x1 greater than f of x2 for all x1, x2 belongs to I. புரிஞ்சுதா? அவ்வளோதான். அது எப்படி நம்ம கிராஃபிக்கலாக சொல்லுவோம். கிராஃபிக்கலாட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னுச்சுன்னா ஸோ இப்படி போயிட்டு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அதில் வந்து ஒய் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் இன்டர்வலில். இங்கே எக்ஸ் வேல்யூ, சரியா, இது x1 x2 x3 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே எக்ஸ் வேல்யூ, இங்கே y1 y2 y3ன்னு போயிட்டு இருக்கும். மேபி இங்கே ஒய் வேல்யூ என்ன செய்யலாம், இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இது வந்து என்னதுன்னா இன்க்ரீசிங். இது என்னது, இன்க்ரீசிங். இதே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஃபுல்லாகவே இப்படி கூட்டிகிட்டே இருக்கும். புரியுதா? இப்படி ஃபுல்லாகவே கூட்டிகிட்டே இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்படியும் போட்டுக்கலாம் அல்லது இப்படியும் போட்டுக்கலாம். சரியா? இப்படியும் போட்டுக்கிட்டாலும் சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எக்ஸ் வேல்யூ கூட ஒய் வேல்யூவும் கூட்டிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எக்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும், ஒய் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும். எந்த இடத்துலையும் ஒய் வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சேம் தான் இது டிக்ரீசிங். டிக்ரீசிங்னா என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்படி வரும். சரியா? அப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் வேல்யூக்கு பேர் என்ன செஞ்சுருக்கு, ஒய் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சி சில இடங்களில் ஈக்குவலாக இருந்து அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்யலாம், குறையலாம். புரிஞ்சா இல்லையா? இது வந்து டிக்ரீசிங். அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா இந்த மாதிரி தான் வரும். புரிஞ்சா இல்லையா? எக்ஸ் வேல்யூ கூடும்போது ஒய் வேல்யூ என்ன செஞ்சுட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸ் வேல்யூ கூட ஒய் வேல்யூவும் கூடிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தா அப்படிச்சுன்னா x1 x2 x3, இங்கே y1 y2 y3, ஒய் வேல்யூ என்ன செஞ்சுட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இது இன்க்ரீசிங். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கிவன் இன்டர்வல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா என்னது, எக்ஸ் வேல்யூ
புரியுதா இல்லையா? எக்ஸ் வேல்யூ கூடும்போது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல், இப்போ தான் இன்டர்வல்னு வச்சுக்கோங்க, 0 to இது வரைக்கும் உள்ளது இன்டர்வல் அப்படின்னு எடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச கர்வே எடுப்போம். கரெக்டாக தெரிஞ்ச கர்வே எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஃப் ஆஃப் sin x எடுத்துக்கோங்க. கிராஃப் ஆஃப் sin xல என்ன வரும் பாருங்க. நம்ம தெரிஞ்ச கர்வ் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஃப் ஆஃப் sin xலயே இப்படி இருக்கும் அடுத்தானே. ஸோ இது 0, இது π/2, இது π, இது 3π/2, இது 2π இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து π/2 வரைக்கும் இன்க்ரீசிங். புரிஞ்சுதா? 0லேருந்து π/2 வரைக்கும் இன்க்ரீசிங். π/2லேருந்து π வரைக்கும் பாருங்கள், π/2லேருந்து 3π/2 வரைக்கும் டிக்ரீசிங். புரிஞ்சுதா? அப்புறம் எகெயின் 3π/2லேருந்து 2π வரைக்கும் எகெயின் இன்க்ரீசிங். புரிஞ்சுதாப்பா? ஸோ இது இன்க்ரீசிங் தானே, இந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் 0லேருந்து π/2 வரைக்கும். தென் π/2லேருந்து 3π/2 வரைக்கும் என்னது? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓப்பன் இன்டர்வல் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். புரிஞ்சுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும், இதில் 3π/2லேருந்து 2π வரைக்கும் எகெயின் இன்க்ரீசிங். ஏன்னா எக்ஸ் வேல்யூ கூடும்போது ஒய் வேல்யூ கூடுது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிக்க முடியும். சப்போஸ் இந்த ஓவரால் இன்டர்வலில் பாருங்கள், 0லேருந்து π வரைக்கும் அல்லது 0லேருந்து 2π வரைக்கும் பாருங்கள், நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். ஏன்னு பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் எதுக்கு எக்ஸாம்பிள்? நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். எந்த இன்டர்வலில்? 0லேருந்து π அல்லது 0லேருந்து 2π. அப்போ அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? இன்க்ரீசிங் இருக்கும், டிக்ரீசிங் இருக்கும். 0லேருந்து π வரைக்கும் பாருங்கள், ஒரு கர்வ் வந்து இன்க்ரீசிங் அல்லது டிக்ரீசிங் என்ன சொல்லணும்? இன்க்ரீசிங் அல்லது டிக்ரீசிங்னா என்ன சொல்லுவோம்? அந்த இன்டர்வல் ஃபுல்லாகவே அது கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகணும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மோனோடோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மோனோடோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே என்னென்னா, டெஃபினிஷன் ஆஃப் மோனோடோனிக் ஃபங்க்ஷன்னாலே இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி இன்க்ரீசிங் ஆர் கம்ப்ளீட்லி டிக்ரீசிங் இன் த கிவன் இன்டர்வல், புரியுதா? கிவன் இன்டர்வல், தென் இட் இஸ் நோன் அஸ் மோனோடோனிக் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டும் சேர்ந்துருந்தா, இன்க்ரீசிங்கும் டிக்ரீசிங்கும் சேர்ந்துருந்தனா, 0லேருந்து π பாருங்கள், π/2 வரைக்கும் இன்க்ரீசிங் அகெயின் டிக்ரீசிங், 0லேருந்து 2π வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அகெயின் டிக்ரீசிங், எல்லாமே சேர்ந்துருக்கு, மாறி மாறி வருது. அப்போ இதுக்கு பேர் நான் மோனோடோனிக் ஃபங்க்ஷன். தட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். அவ்வளோதான். புரிஞ்சா இல்லையா? வெரி சிம்பிள் தான். சரிதானா? அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் தெரிஞ்சால் மட்டும் போகாது, நமக்கு ஒர்க்கிங் ரூல் தெரியணும். ஒர்க்கிங் ரூல் படி என்ன வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம சம் செய்யும்போது ஒர்க்கிங் ரூல் தான் நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ நான் இது சரிதானாங்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சரியா? நமக்கு தெரிஞ்ச வேல்யூ வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை எடுத்துக்கோங்க. புரியுதா? இது சைன், இது 0, இது எவ்வளவு? π/2. ஸோ இந்த இன்டர்வலே எடுத்துப்போம். sin x தானே, y is equal to யாரு? sin x. சரியா? f of x is equal to sin x ன்னு போடும். y ன்னு போட வேண்டாம், f of x is equal to sin x. இப்போ 0க்கும் π/2க்கும் உட்பட்டு ரெண்டு வேல்யூ சொல்லுங்க. x1 is equal to 30 degree, x2 is equal to 60 degree. ஓகேயா? x1 is equal to 30 degree, x2 is equal to 60 degree. அப்போ x1 less than x2 தானே? x1 less than x2 தான். then f of x1 பாருங்க, f of x1. f of x1 யாரு? என்ன வந்திருக்கு? f of 30 degree equal to என்ன வந்திருக்கு? sin 30 degree equal to எவ்வளோ வந்திருக்கு? 1/2. then f of x2 பாருங்க, f of 60 degree, that is என்ன வந்திருக்கு? sin 60 degree is equal to என்ன வந்திருக்கு? √3/2. புரிஞ்சா இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது எவ்வளவு? 0.5. இது எவ்வளவு? 0.65 சம்திங் எக்ஸட்ரா போயிட்டு இருக்கு. ஏன்னா √3யோட வேல்யூ என்ன? 1.732, 0.65 சம்திங் போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக பாருங்க, கிளியராக வந்துருச்சு பார்த்தீங்களா? x1 less than x2 implies f of x1 less than f of x2. அப்போ 0 to π/2ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான். புரிஞ்சுதா இல்லையா? இதே மாதிரி அடுத்து செக் பண்ணலாம். 90 விட அதிகமான ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க.
சரியா 90யோட அதிகமான வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது உள்ளதை செக் பண்ணுறேன் டிக்ரீசிங்க்கு x1 is equal to என்ன எடுத்துக்கலாம் 120 டிகிரி தென் x2 is equal to என்ன எடுத்துக்கலாம் பை 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் 180 டிகிரி அப்போ ஈக்குவல் டு இதில் கொண்டு அப்ளை பண்ணுங்க அப்போ f of x1 சரியா f of x1 is equal to எவ்வளவு sin 120 டிகிரி sin 120 டிகிரினா என்ன போட்டுக்கலாம் sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா sin 180 டிகிரி 120 டிகிரி 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி sin of 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி அப்போ ஈக்குவல் டு f of x1 is equal to என்ன வந்திருக்கு sin 60 டிகிரி sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன √3/2 then x2 is equal to எவ்வளவு f of x2 is equal to sin 180 டிகிரி sin 180 டிகிரியோட வேல்யூ என்ன 0 sin pi sin 180 டிகிரி 0 தானே 0 லைனை தான் டச் பண்ணுது 0 அப்போ பாருங்க f of x1 less than x2 x1 less than x2 implies f of x1 greater than f of x2 அப்படிதானே √3/2ங்கிறது 0வோட அதிகம் தானே அப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல strictly decreasing புரிஞ்சா இல்லையா அப்போ நமக்கு தெரிஞ்ச கர்வ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அப்போ நம்ம இந்த டெஃபினிஷன் படி இது கரெக்ட் தான் புரிஞ்சுதா இல்லையா இது நம்ம சில இடங்களில் தான் நம்ம இதை பயன்படுத்தோம் பார்த்துக்கோங்க ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் நம்ம ஜஸ்ட் இந்த ஒர்க்கிங் ரூல் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒர்க்கிங் ரூல் என்ன வரும் f of x is given சரியா f of x கொடுத்துருப்பாங்க தென் என்ன செய்யணும் f dash of x கண்டுபிடிக்கணும் தென் f dash of x-ஐ 0க்கு equate பண்ணணும் f dash of x-ஐ 0க்கு equate பண்ணால் உங்களுக்கு மேபி 1 or 2 வேல்யூஸ் கிடைக்கலாம் x1 அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி ஆஃப் த இக்குவேஷன் சரியா டிபெண்ட்ஸ் அப்பான் த இக்குவேஷன் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ x1 x2ங்கிற வேல்யூஸ் கிடைக்கலாம் தீஸ் ஆர் நோன் அஸ் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இது என்ன சொல்லுவோம் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கலாம் we may get x1 x2 x3 or anyone ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிக்கணும் x1 x2 புரியுதா நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் இதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கணும் இதுலேருந்து a b c எடுத்துக்கலாம் புரிஞ்சா இல்லையா ரெண்டு தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கலாம் 3 வேல்யூ கிடைக்கலாம் 4 வேல்யூ கிடைக்கலாம் இதை வச்சு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும் இன்டர்வல் யாரெல்லாம் சொல்லுங்க -∞ to x1 அடுத்தது x1 to x2 அடுத்தது x2 to ∞ அப்போ -∞ to x1 இடையில ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கா அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் எதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும் f dash of x-லேயே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ f dash of a greater than 0 வந்தாச்சுன்னா strictly increasing கவனமாக வச்சுக்கோங்க strictly increasing அதே f dash of a வந்து greater than or equal to 0னா வெறுமனே இன்க்ரீஸிங் சொல்லணும் strictlyங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது இங்கே சொன்னது மாதிரியே தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் இன்க்ரீஸிங் லெஸ் தேன் வந்தால் ஈக்குவல் டு வரலைன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் சேம் தான் இங்கேயும் f dash of a அந்த இன்டர்வல்லேருந்து ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of x வந்து அதாவது f dash of a வந்து greater than 0 வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் greater than or equal to 0 வந்தால் இன்க்ரீஸிங் அதே தான் நம்ம இங்கே சொல்லலாம் இதுக்கு இடத்துல இன் பிட்வீன் b எடுத்துருக்கிறோம் ஸோ f dash of b less than 0 வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் சரியா f dash of b less than or equal to 0 வந்தாச்சுன்னா என்ன வந்திருக்கு டிக்ரீஸிங் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சா இல்லையா அவ்வளோதான் வெரி சிம்பிள் இதே மாதிரி அடுத்த இன்டர்வலில் மேபி என்ன செய்யலாம் இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் அடுத்தது அகெயின் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் வரலாம் அதாவது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் வரலாம் புரிஞ்சுதா அப்போ இன்டர்வல் நம்ம தான் ஃபார்ம் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் இன்டர்வல் அவங்களே கொடுத்துருப்பாங்க சம்மிலே கொடுத்துருப்பாங்க இன்டர்வல் கொடுக்காத பட்சத்தில் நாம் தான் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் 6.2ன்னு சொன்னோடனே உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ரூல் ஞாபகத்துக்கு வரணும் இந்த டெஃபினிஷனும் ஞாபகத்துக்கு வரணும் அப்போ ஒர்க்கிங் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் f of x is given find f dash of x f dash of x equal to 0 when f dash of x equal to 0 we may get x1 and x2 x3 etc these are known as critical numbers புரியுதா அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் வச்சு என்ன செய்யணும் நம்பர் லைனில் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த இன்டர்வல்லேருந்து ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து f dash of x-லேயே சப்ஸ்டியூட் பண்ணணும் f dash of x-லேயே சப்ஸ்டியூட் பண்ணும்போது greater than 0 வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் greater than or equal to 0 வந்தால் இன்க்ரீஸிங் less than 0 வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் less than or equal to 0 வந்தால் டிக்ரீஸிங் தட்ஸ் ஆல்
புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான், கொஞ்சம் கவனமாக புரிஞ்சு படிச்சுப்போம். எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Show that the function given by f of x is equal to 3x plus 17 is strictly increasing in R. சரியா? அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒர்க்கிங் ரூலை யூஸ் பண்ணலாம், டெஃபினிஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். லெட் x1, x2 belongs to R. Real numbers such that, சரியா, such that என்ன எடுத்துக்கலாம், x1 less than x2. ஸோ x1ஓட x2 பெருசாக இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போ therefore என்ன வந்திருக்கு, 3x1 ரெண்டு சைடு 3ஆல் ப்ராடக்ட் பண்ணாலும் அது மாறாது. 3x1 less than 3x2 கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க. 3x1 plus 17 less than 3x2 plus 17 எதுவும் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2ன்னு எடுத்துக்கோங்க. இது கூட 3 ப்ராடக்ட் பண்ணால் இது 1 இது 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 less than 2. தென் 3 ப்ராடக்ட் பண்ணால் 3 less than 6. அடுத்தது 3 plus 17 20 less than என்ன வந்திருக்கு, 23 வரும். 6ல் 6 plus 17 23 வரும். அப்போ therefore f of x1 போடலாமா? இதில் f of x1 போட்டால் 3x1 plus 17. ஸோ f of x1 less than f of x2. அப்போ therefore condition satisfy ஆகுதுல்ல, x1 less than x2, x1 less than x2 implies f of x1 less than f of x2. Therefore என்ன வந்திருக்கு, f of x is strictly increasing on R. Strictly increasing on R. இப்படியும் பண்ணலாம். இது டெஃபினிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஒர்க்கிங் ரூல் யூஸ் பண்ணினா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒர்க்கிங் ரூல் என்ன சொல்லுது, டிஃபரன்ஷியேட் பண்ணு. f of x தந்திருப்பாங்க. ஸோ 3x plus 17. தென் f dash of x. f dash of x equal to என்ன வரும், 3 into 1 அப்படிதானா, 3 into x with respect to x பண்ணால் 1 plus 0. தென் f dash of x 3 greater than 0 தானே, greater than 0 for all x belongs to R. ஏன்னா இங்கே x வேல்யூவே இல்லை, x வேலை நீங்கள் எதையும் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஸோ f dash of x is always greater than 0, positive greater than x for all x belongs to R. Therefore f of x is strictly increasing on R. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஒர்க்கிங் ரூல் இதில் வந்து நம்ம f dash of x 0க்கெல்லாம் ஈக்குவேட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ இந்த லைன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்தாலே தெரியுதுல்ல, அது ஒரு ஸ்ட்ரைட் லைன், லீனியர் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பவர் 1 தானே இருக்குது, அப்போ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். தென் இதுவும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் R. என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஒர்க்கிங் ரூலே யூஸ் பண்ணிங்க. ஸோ f of x is equal to e power 2x. Then f dash of x is equal to e power 2x into 2. அப்போ therefore f dash of x is equal to 2 into e power 2x. அப்போ e power 2xங்கிறது ஆல்வேஸ் greater than 0. ஆமாவா இல்லை, எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான். அதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் e power x எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணியும் செய்யலாம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ வி நோ தேட்னு போட்டுங்க. வி நோ தேட் e power x is greater than 0 for all x belongs to R. இப்படி எழுதிட்டாலே போகும், அடுத்தானே. e power என்ன வேல்யூ வந்தாலுமே e power any function gives only பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று. சரியா? எப்போ e power x வந்து ஈக்குவல் டு 0 கூட வராது. நம்ம ஏற்கனவே ரோல்ஸ் தியரத்தில் போட்டிருக்கோம். e power மைனஸ் இன்ஃபினிட்டி வந்தால் மட்டும்தான் என்னது, e power மைனஸ் இன்ஃபினிட்டி தான் 0. e power இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, e power மைனஸ் இன்ஃபினிட்டி 0. அப்போ இங்கே e power மற்றபடி இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலுமே இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அவுட்புட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது பாசிட்டிவ் இன்ட்டு 2 பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ f dash of x is greater than 0, ஈக்குவல் டு 0 கூட வராது, for all x belongs to R. Therefore f of x is என்ன சொல்லிடலாம், strictly increasing function அடுத்தது on R. அவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 என்ன சொல்லியிருக்கிறாங்க. 0,π/2 இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஓப்பன் இன்டர்வல். அது மாதிரி ஓப்பன் இன்டர்வல் π/2, என்னது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அதுக்கப்புறம் 0 to π நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங். இப்போ தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பார்த்துடலாம், டெஃபினிஷன் ஒர்க்கிங் ரூல் படியே பார்த்துடலாம். f of x is equal to யார், sin x. சரியா?
அப்போ ஈக்குவல் டு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க இல்லையா, தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யார், காஸ் எக்ஸ். இந்த இன்டர்வலுக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, 60 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 60 டிகிரி, அதாவது ரேடியனில் போடுங்க, π/3. ஸோ காஸ் π/3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு, 1/2. ஸோ கிரேட்டர் தேன் 0 தானே, ஈக்குவல் டு 0 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. காசு எப்போ 0 வரும், காஸ் 90 தான் 0 வரும். 90யை இங்கே எடுக்க மாட்டோம், ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ் இன்டர்வல்னால் தான் எண்டு வேல்யூ எடுப்போம், ஓப்பன் இன்டர்வல்னால் எண்டு வேல்யூஸை எடுக்கக்கூடாது இல்லையா, இதுதான் எண்டு வேல்யூஸ். அப்போ அது 0 ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எந்த வேல்யூ எடுத்தால் 0 to 90 டிகிரி கிடையாது, எந்த வேல்யூ எடுத்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் என்னது இருக்கு, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் என்ன இன்டர்வல் 0, π/2 போட்டுருவோம். சரி, ஸோ இந்த ரெண்டு கடையில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் இஸ் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90க்கு இதுக்கு இடையில, ஸோ 2π/3 எடுத்துக்கோங்க, 120 டிகிரி சரியா, 2π/3. π/3னா 60 டிகிரி, 2 ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 120 டிகிரி. உங்களுக்கு தெரியுதுக்காண்டி வேணும் இப்படி எடுக்கோங்க, 120 டிகிரி. தென் எஃப் டேஷ் ஆஃப் 2π/3 சரியா. அப்போ தேர்ஃபோர் எஃப் டேஷ் ஆஃப் 2π/3 எவ்வளோ வந்திருக்கு, காஸ் 2π/3, காஸ் 2π/3 ஈக்குவல் வந்திருக்கு காஸ் 120 டிகிரி. காஸ் 120 டிகிரி எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி, காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அப்போ ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 1/2ங்கிறது லெஸ் தேன் 0 தானே, புரிஞ்சுதா இல்லையா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 எடுக்க மாட்டோம், ஏன்னா என்ன இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் π/2, π, π/2, π. புரிஞ்சுதா, வெரி சிம்பிள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன கேட்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன இருக்கு 0, π. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணியே சொல்லிடலாம். சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி increasing in 0, π/2 and strictly decreasing in π/2, π. அப்போ 0, πல ரெண்டா பிரிக்கிறோம், 0, π/2ல இன்க்ரீசிங், π/2, πல டிக்ரீசிங். therefore ரெண்டும் சேர்ந்து வருதானே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் neither increasing nor decreasing in interval, open interval 0, π. அதாவது நாட் மோனோட்டோனிக் அப்படின்னு சொல்லிடணும், புரியுதா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் மோனோட்டோனிக் இன் த இன்டர்வல் 0, π. புரிஞ்சுதா, வெரி சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 6.2ல 4th sum. Find the intervals in which the function f given by f of x is equal to 2x² minus 3x is strictly increasing, non strictly decreasing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 2x minus 3, அப்போ ஈக்குவல் டு 4x minus 3. தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x minus 3. அப்போ இனி வழக்கம் போல் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 4x minus 3 is equal to 0, 4x is equal to 3, then x is equal to 3/4. x equal to 3/4. That is known as critical number. புரியுதா, இந்த ஒர்க்கிங் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஸோ இதை வச்சு நான் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 3/4. ஸோ இதான் அந்த இன்டர்வல். ரெண்டு இன்டர்வல் யாரெல்லாம், 3/4 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4, இன்னொன்று 3/4 டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ ஒரு சின்ன டேப்லர் காலம் ஆட்டே போட்டுக்கலாம். இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4 சரியா, தென் 3/4 டு இன்ஃபினிட்டி. இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் யார், இதுக்கு இன்பிட்வீனில் ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வேணால் கேட்டுக்கலாம், வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு வேணால் போட்டுக்கலாம், வேல்யூ ஆஃப் எக்ஸு, தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டோம்னா என்ன, வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்,
4x minus 3. அப்போ so strictly increasing or decreasing? Strictly increasing or strictly decreasing? என்ன வருதுன்னு எழுதணும். ஒரு டேப்லெட் காலமாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சின்ன ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்பொழுது இந்த டேப்லெட் காலம் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த இன்பிட்வீன் என்ன வேல்யூ எடுக்கலாம்? 3/4. சரியா? ஸோ இங்கே என்ன எடுக்கலாம்? 1 எடுக்கலாம். இங்கே என்ன எடுக்கலாம்? 0 எடுத்துக்கலாம். நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. 3/4ஓட அதிகமான நம்பர் தானே இங்கே ஃபுல்லாக 3/4க்கு இன்ஃபினிட்டி கடையில் ஃபுல்லாக 3/4ஓட அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். இங்கே 3/4ஓட குறைவான நம்பர்ஸ். 3/4ஓட குறைவான நம்பர் தானே 0. தென் -1 -2 -3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா x is equal to 0 எடுத்துப்போம். இங்கே x is equal 1 எடுத்துப்போம். x equal to 0 இங்கே எடுத்துக்கிட்டால் வந்திருக்கேன். f of 0 is equal to -3, that is a less than 0. Then f of 1 is equal to 4 minus 3, 1, that is greater than 0. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படிங்கிறதுனா strictly increasing, sorry, strictly decreasing. இங்கே என்ன வந்துடும் அப்படிங்கிறதுனா strictly increasing. புரிஞ்சுதா? அப்போ therefore ஆன்சர் வந்து இப்படி எழுதிடலாம். என்னது? f of x is strictly decreasing, என்ன? decreasing function. Decreasing function in minus infinity comma 3/4, and f of x is strictly increasing in increasing function in என்னந்திருக்கு 3/4 comma infinity. புரிஞ்சா இல்லையா? அப்போ இந்த இன்டர்வல்ல strictly decreasing ஃபங்க்ஷனோ, அடுத்த இன்டர்வல் 3/4 comma infinity-ல strictly increasing ஃபங்க்ஷன் வந்து. புரிஞ்சுதா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். இது டெஸ்ட்டு கேட்கல, கொஸ்டினில் கேட்கல, நான் இது சொல்லி தந்துடுறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது வெறுமனே இன்க்ரீசிங் அல்லது டிக்ரீசிங் இன்டர்வல். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன வரணும்? f dash of x less than 0, இங்கே greater than 0. இந்த இன்டர்வலில் பார்த்தீங்க, இது என்ன இன்டர்வலில் வரும்? ஸோ minus infinity comma 3/4 close. சரியா? minus infinity comma 3/4 close. இதில் 3/4 ஓப்பன் இல்லையா? 3/4 சைடு ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா 3/4 எடுக்க மாட்டோம். எக்ஸுக்கு பதிலாக 3/4 எடுக்க மாட்டோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3/4 எடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 3/4 எடுத்தால் என்ன ஆகும்? 3/4 போட்டால் என்ன ஆயிரும்? 4 4 கேன்சல் ஆகிடும். 3 - 3 0. அப்போ f dash of x என்ன வந்திருக்கு? less than or equal to 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 3/4 comma infinity. இதில் பார்த்தீங்கன்னா f dash of x greater than or equal to 0. greater than or equal to 0. அப்போ என்ன சொல்லிடலாம்? f of x is என்னது? decreasing in minus infinity comma 3/4 close and increasing in 3/4 comma infinity. 3/4 comma infinity. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த கிரிட்டிக்கல் நம்பர் இருக்குது இல்லையா? இந்த கிரிட்டிக்கல் நம்பரை என்ன செய்யணும்னா இந்த f dash of x இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வலில் இன்க்ளூட் பண்ணோம்னா f dash of x 0 ஆயிரும் இல்லையா? ஏன்னா கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி கிடைக்குது? f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணி தானே இந்த கிரிட்டிக்கல் நம்பரே கிடைக்குது. அப்போ திருப்பி இந்த x வேல்யூ இதில் கொண்டு போட்டால் f dash of x என்ன செய்யும்? 0 ஆக தான் செய்யும். அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது ஓப்பன் இன்டர்வலாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லிங்கிற வார்த்தை வரும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்கலாம், அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்கலாம். க்ளோஸ் இன்டர்வலாக இருந்தால் என்ன செய்யலாம்? மேபி வெறுமனே இன்க்ரீசிங், வெறுமனே டிக்ரீசிங்காக இருக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? பட் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா, என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்கெல்லாம் நீங்கள் க்ளோஸ் இன்டர்வல் போடுறீங்களோ, க்ளோஸ் இன்டர்வல் எங்கெல்லாம் வருதோ அப்போ அந்த வேல்யூ, அந்த எண்டு வேல்யூ எடுத்து கண்டிப்பாக அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கணும். க்ளோஸ் இன்டர்வல் போடும்போது இப்போ இது வந்து ஓப்பன் இன்டர்வல், அதனால் நீங்கள் இந்த எண்டு வேல்யூஸ் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ 3/4 எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்பிட்வீன் வேல்யூஸை மட்டும் எடுத்து செக் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்.
சப்போஸ் இந்த மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த எண்ட் வேல்யூ எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் எடுத்தாலே ஈக்குவல் டு 0 வந்துருமா சார்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுவும் சம்மை பொறுத்து மாறும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸுக்கு அப்படி வந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ எப்போவுமே க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுக்கதா இருந்தால் கண்டிப்பாக அந்த எண்ட் வேல்யூ எடுத்து ஃபங்க்ஷனை செக் பண்ணியிருக்கணும், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு நான் உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி தான் சொன்னேன். புரிஞ்சுதா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Exercise 6.2 fifth sum. Find the intervals in which the function f given by f of x is equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is strictly increasing, strictly decreasing. Same process தான். என்ன பண்ணிடலாம்னா f dash of x கண்டுபிடிச்சிடலாம். So 2 into 3x square minus 3 into 2x minus 36 into 1 plus 0. Then f dash of x is equal to 6x square minus 6x minus 36. இதில் ஒரு 6 காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வந்துடுது? x square minus x minus 6. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் வந்து minus 6, சம் வந்து minus 1. ஸோ x minus 3 into x plus 2. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் minus 6, ரெண்டையும் சம் பண்ணால் minus 1. ஸோ f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன செய்யணும்? வழக்கம் போல் if f dash of x is equal to 0. ஸோ 6 is not equal to 0. அதனால் என்ன பண்ணிடலாம்? x minus 3 into x plus 2 is equal to 0. Then x is equal to minus 2 and x is equal to 3. ஏத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், critical numbers. X is equal to minus 2, 3. புரிஞ்சுதா? இனி இதை வச்சு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது minus 2, இது ப்ளஸ் 3. புரிஞ்சுதா? அப்போ இதில் வந்து இன்பிட்வீன் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இதில் யார் வருவா? 0, இதில் 4 எடுத்துக்கலாம், இதில் minus 3 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே இன்டர்வல்ஸ் யாரெல்லாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா minus 2, minus 2, 3, தென் 3, இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா? அப்போ ஸோ எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். வேல்யூ ஆஃப் எக்ஸ், தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரியா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யார்? ஸோ இதில் நம்ம தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். என்ன பண்ணிடலாம்? சரி, தனித்தனியாகவே போடும். வேல்யூ ஆஃப் எக்ஸு. ஸோ அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3, அடுத்தது என்ன வந்திருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 2, தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது யார்? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக அல்லது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் எழுதாமல் டக்குன்னு இதை எழுதி முடிக்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்லி தரேன். உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எழுதிக்கும். ஸோ சரியா? இப்போ என்ன பண்ணிடுவோம்? ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன எடுத்துக்கலாம்? -3, 0, 4. எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்துருக்கோம் அதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3, -6 நெகட்டிவ், -3 + 2 ஸோ நெகட்டிவ், 0 போட்டால் நெகட்டிவ், 0 + 2 பாசிட்டிவ், 4 போட்டால் பாசிட்டிவ், 4 + 2 அதுவும் பாசிட்டிவ். இப்போ இந்த ரெண்டையும் தானே ப்ராடக்ட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், தட் இஸ் என்ன வந்திருக்கு? > 0. சரியா?
பாசிட்டிவ் தானே. அப்போ therefore என்ன வந்திருக்கு, f dash of x greater than 0. நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். புரியுதுலாப்பா? x மைனஸ் 3 இன்ட்டு x ப்ளஸ் 2 தானே. அப்போ இந்த அவுட்புட்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ f dash of x less than 0. again positive into positive, positive, that is f dash of x greater than 0. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். அப்போ இதில் என்ன வரும், strictly increasing, இதில் strictly decreasing, இதில் strictly increasing. அவ்வளோ. அப்போ f of x is என்ன சொல்லிடலாம், strictly increasing function, strictly increasing function in என்ன இன்டர்வல்லாம் minus infinity, minus 2 and 3, infinity. இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா strictly increasing and என்ன சொல்லிடலாம் strictly decreasing function. சரிண்ணா, strictly decreasing function in என்ன வந்திருக்கு minus 2, 3. அவ்வளோ. இதுதான் ஃபைனல். இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் நம்பர் வரக்கூடிய சைடு இதில் க்ளோஸ் போட்டிங்க, இந்த ரெண்டுலையும் க்ளோஸ் போட்டிக்கிங்க, இந்த ரெண்டுலையும் க்ளோஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், புரியுதா இல்லையா? ஸோ அதை நான் சொல்கிறேன். அதை என்ன சொல்லிடலாம், இன்க்ரீஸிங் இன், ஸ்ட்ரிக்ட்லி வேண்டாம், இன்க்ரீஸிங் இன் minus infinity, minus 2, அடுத்தது 3, infinity. எப்போவுமே அந்த நம்பர் சைடு க்ளோஸ் போடலாம், இன்ஃபினிட்டி சைடு எப்போவுமே ஓப்பன் தான் போடணும். அண்டு decreasing in, strictly decreasing இல்லை, decreasing in closed interval minus 2, 3. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஏன்னா minus 2, 3ஐயும் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆயிரும், இதில் minus 2 போட்டால் f dash of x 0 ஆயிரும். அப்போ greater than or equal to 0 வந்துடும். இதில் 3 போட்டால் f dash of x 0 வந்துடும். ஸோ less than or equal to 0 வந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். நல்லா புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 6.2ல 6th சம், ஃபைண்ட் த intervals in which the following functions are strictly increasing or strictly decreasing அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஒர்க்கிங் ரூலையே ஃபாலோ பண்ணிடலாம். தென் f dash of x is equal to 2x plus 2 இல்லையா, x ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x, 2 into xக்கு டிஃபரன்சியேஷன் 1, கான்ஸ்டன்ட் டைமுக்கு 0. ஸோ நீ வழக்கம் போல் if f dash of x is equal to 0 னா 2x plus 2 is equal to 0, then 2x is equal to minus 2, then x is equal to minus 1. இதைத்தான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வச்சு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு minus 1, இதுக்கு இடையில் minus 2ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 0 எடுத்துக்கலாம். அப்போ இன்டர்வல்ஸ் சரியா, minus infinity, minus 1, minus 1, infinity. சரியா, இந்த நேரடியாக f dash of x போட்டுருவோம். ஸோ இதுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண சொன்னேன். f dash of x யார், 2x plus 2, 2x plus 2. அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், minus 2 எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். minus 2 எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக minus 2, புரியுதா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக minus 2 எடுத்து போட்டாச்சுன்னா 2 into minus 2, minus 4 plus 2, minus 2, ஸோ நெகட்டிவ். சரியா, அடுத்தது 0 எடுத்து போட்டு பாருங்கள், 0 plus 2, 2, ஸோ பாசிட்டிவ். புரியுதா? இப்படி சிம்பிளாக முடித்தாலே போதும், நமக்கு ரிசல்ட்டை கரெக்டாக எழுதுனாலும் தான். புரிஞ்சுதா? அப்போ என்ன வந்துடும், f dash of x is less than 0 in minus infinity, minus 1, then f dash of x is greater than 0 in minus 1, infinity. Therefore f of x is strictly decreasing. சரியா, strictly decreasing in minus infinity, minus 1. புரிஞ்சுதா? and f of x is புரியுதா, strictly increasing in another minus 1, infinity. Very simple. புரிஞ்சுதா? அவ்வளோதான். தென் அடுத்தது, ஸோ இது அதே தான், f dash of x minus 6, கான்ஸ்டன்ட்டுக்கு 0, minus 6 into 1,
again 4x 2 into 2x இல்லையா x ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x அப்போ f dash of x is equal to 0 அப்படின்னு சொல்லும் பொழுது minus 6 minus 4x is equal to 0 then 4x is equal to minus 6 புரியுதா அடுத்தது x is equal to minus 6 by 4 that is என்னது minus 3 by 2 இனி minus 3 by 2 வச்சு interval ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வந்துடுது ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி minus 3 by 2 புரிஞ்சுதா ஸோ என்ன எடுத்துக்கலாம் இங்கே 0வும் இந்த பக்கம் minus 2வும் எடுத்துக்கலாம் ஏன்னா minus 3 by 2னா minus 1.5 அதை விட குறைவான வேல்யூ வேறு minus 2 இங்கே 0 எடுத்துக்கலாம் இதே மாதிரி எழுதிடும் ஸோ இன்டர்வல்ஸ் யார் minus infinity minus 3 by 2 then minus 3 by 2 infinity இதில் யாரை சப்ஸ்டிட் பண்ணுறோம் f dash of x f dash of x சப்ஸ்டிட் பண்ண அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுது பாருங்க minus of 6 plus 4x அதாவது 4x plus 6 புரிஞ்சுதா minus of 4x plus 6 இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க minus 2 எடுத்து இல்லை சப்ஸ்டிட் பண்ணுங்க 4 into minus 2 minus 8 6 minus 8 minus 2 ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால பாசிட்டிவ் ஆகிடும் அதே மாதிரி 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க 6 plus 0 6 மைனஸ் இருக்கனால என்ன ஆயிடும் நெகட்டிவ் ஆயிடும் therefore f dash of x is புரிஞ்சுதா f dash of x is என்ன சொல்லிடலாம் greater than 0 in என்ன interval minus infinity minus 3 by 2 then f dash of x is less than 0 in minus 3 by 2 infinity புரிஞ்சா இல்லையா therefore என்ன வந்திருக்கு இதே போதும் greater than 0 அந்த இன்டர்வல் தான் அப்போ therefore f of x is strictly increasing in minus infinity minus 3 by 2 f of x is strictly decreasing in minus 3 by 2 infinity அவ்வளோ வெரி சிம்பிள் புரிஞ்சுதா இல்லையா ஒன்றுமே கிடையாது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் 6.2ல 6ல் தேர்ட் சம் f of x is equal to minus 2x cube minus 9x square minus 12x plus 1 ஸோ இதுவும் அதே தான் f dash of x is equal to minus 6x square x cube பதிலாக 3x square போட்டோம்னா minus 6x square x square 2x so 9 into 2x minus 18x minus 12 plus constant term 0 so இதுலேருந்து ஒரு minus 6 காமனாக எடுத்துருங்க so x square plus 3x plus 2 இது வந்து யார் f dash of x இனி வழக்கம் போல் if f dash of x is equal to 0 அப்படின்னு சொல்லும்போது minus 6 not equal to 0 இப்போ யார் 0 ஆகிறா x square plus 3x plus 2 is equal to 0 so x plus 1 into x plus 2 is equal to 0 product 2 sum வந்து 3 அப்போ critical numbers என்ன வந்திருக்கு பாருங்க x is equal to minus 1 minus 2 சரியா நீ இதை வச்சு வழக்கம் போல் என்ன செய்வோம் இதை வச்சு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ நம்பர் லைன் எடுத்துக்கோங்க minus 2 minus 1 தானே நம்பர் லைன் வந்து லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கும் ஸோ minus 2 minus 1 இதில் நீங்கள் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் minus 1.5 இதில் என்ன எடுத்துக்கலாம் 0 எடுத்துக்கலாம் இந்த இன்டர்வல் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் minus 3 எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா வெரி சிம்பிள் தான் அப்போ இன்டர்வல்ஸ் யாரெல்லாம் minus infinity minus 2 minus 2 minus 1 minus 1 infinity then value of x இதில் minus 3 எடுத்துக்கலாம் இதில் minus 1.5 எடுத்துக்கலாம் இதில் 0 எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யார் x plus 1
இது ஃபுல்லாக எழுதிக்கணும் சரியா x plus 1 x plus 2 இல்லையா x plus 1 x plus 2 அடுத்து minus 6 into x plus 1 into x plus 2 இதை விட்டுறப்படாது ஸோ நம்ம இதை ஜீரோக்கு equate பண்ணும்போது minus 6 not equal to 0 முடிச்சிடலாம் பட் நம்ம f dash of x டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவீங்க சரியா அதை கவனமாக போட்டுக்கோங்க f dash of x தானே அப்போ minus 6ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் minus 6 into x plus 1 into x plus 2 x plus 1 into x plus 2ங்கிறது இதோட ஃபேக்டரைசேஷன் ஸோ இனி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அல்லது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கான்னு எழுதணும் அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்போ வெரி சிம்பிள் தான் அப்போ -3 எடுத்து இதில் போடுங்க ஸோ நெகட்டிவ் இதில் போட்டாலும் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கனால எகெயின் நெகட்டிவ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கும் இது நெகட்டிவ் இது நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் எகெயின் ஒரு மைனஸ் வரதுனால நெகட்டிவ் தென் -1.5 போட்டாச்சுன்னா இது நெகட்டிவ் இதில் -1.5 போட்டாச்சுன்னா 2 - 1.5 0.5 ஸோ பாசிட்டிவ் இதில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எகெயின் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் புரிஞ்சுதா தென் அதே மாதிரி தான் 0 கொண்டு போட்டு பாருங்கள் 0 plus 1 positive 0 plus 2 positive so positive into positive so positive into positive ஃப்ரெண்டில் ஒரு மைனஸ் இருக்கனால again நெகட்டிவ் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா f dash of x என்னது இருக்கு less than 0 இல்லையா ஸோ strictly decreasing இங்கே strictly increasing இங்கே strictly decreasing அப்போ therefore answer என்ன f of x is strictly decreasing in என்ன இன்டர்வல்லாம் -infinity, -2 சரினா யூனியன் -1, infinity and புரிஞ்சுதா strictly increasing in -2, -2, அவ்வளோதான் வெரி சிம்பிள் புரிஞ்சுதா இல்லையா ஒன்றுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டியும் ஈயும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் முடியலைன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோ